பார்த்தபோது ஒரு இடத்துல தரையில் நல்ல பளிங்கு கற்கள். இப்போ என்ன பெரிய மொசைக் போடுறோம், நாங்கள் பெரிய அதை ஒட்டுறோம் இதை ஒட்டுறோம், பளிங்கு கல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கட்டதில் 100% கூட இப்போ இல்லை. பளிங்குனால மாளிகை கீழே போட்டிருக்கோம், அப்படி நிழல் அடிக்குது, பாலிஷ் அவ்வளோ போட்டிருக்கோம். அதில் குளம், நடு வீட்டில் குளம் வெட்டப்படாது, இடுப்புக்கு கீழே தங்க நகை போடக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரம். காலில் தங்க கொலுசு போட்டால் அடியோட போயிடுவோம். சாவித்திரி ஒத்தி தான் தங்க கொலுசு போட்டால் அவள் வாழ்க்கையே இல்லாமல் போச்சு, போடக்கூடாது. அது மாதிரி வீட்டுக்கு நடுவில் குளம் வெட்டக்கூடாது, பின்னாடி வெட்டு முன்னாடி வெட்டு கூடாது. அப்போ இதெல்லாம் தான் அன்னைக்கு வச்ச சாஸ்திரம். இப்போ வாஸ்து சாஸ்திரம்னா என்னன்னா கட்டை விட்டு இடிக்கிறது, அதுக்கு பேர் தான் வாஸ்து சாஸ்திரம். 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வியாதி வரும், ஒரு நஷ்டம் வரும். வீடு சரியில்லை சார், இந்த ஜன்னலை பிடிங்க அங்கே வைங்க, அந்த கதவை பிடிங்க இங்கே வைங்க, சரியா போயிருமா? அப்போ 10 வருஷம் வாழ்ந்திய என்னாச்சு? 7 தலைமுறைக்கும் வீடு கட்டாங்க நம்ம முன்னவர்கள். சாவும் இருக்கும் வாழ்வும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். சாகரத்துக்கு ஒரு வீடு, வாழறதுக்கு ஒரு வீடா? நம்ம தலையெழுத்துக்கு வீடு என்ன பண்ணும்? அது நினைக்க அட படுபாவி, உங்ககிட்ட வந்து நின்று ஒரு கல்லா பிறந்து மாமரத்து மேலே எரிஞ்சிருந்தாலும் மாம்பழமாக விழுந்திருக்கும். உன் தலையில் விழாமல் உன் வீட்டுக்கு கல்லா இருந்தேன்னா இன்னும் சாபம் கொடுக்கும் அந்த வீடு. தப்பு.